ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் அவங்க எடிட் குமார். இன்றைக்கி வந்து சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எடிட்டிங் ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத இன்றைக்கி வந்து தெளிவாக பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. அதில் ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோ கலரை போகலாம். குமார் ஃபஸ்ட்டு இந்த ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சர்ச் பாரில் போய்ட்டு REMINI அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்லேயே வந்து உங்களுக்கு இந்த ஆப் வந்து ஷோ ஆகும். நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நான் ஓப்பன் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஆப் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த ஆப்பில் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். இந்த ஆப்பில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு நாளைக்கு 20 இமேஜஸ் மட்டும்தான் நீங்கள் வந்து எடிட் பண்ண முடியும். ஓகே, ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்ம கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கலாம். நான் வந்து ஜஸ்ட் ஏதாச்சும் ஒரு இமேஜ் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இந்த இமேஜை வந்து நான் வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கிராப் பண்ணணும் அப்படின்னா கிராப் பண்ணிக்கலாம். வேணும்னா எனக்கு இப்படியே இருந்தாலே ஓகே. அப்புறம் வந்து இந்த டிக் மார்க் இருக்கும். அந்த டிக் மார்க் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஆட் வரும். அந்த ஆடை வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்க்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து உங்கள் இமேஜை வந்து எடிட் பண்ணி கொடுத்துரும். ஓகே, இப்போ செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஆல்ரெடி நமக்கு வந்து கிளியர் பண்ணி கொடுத்துடுச்சு. ஸோ நமக்கு வந்து இன்னமும் ஷார்ப்பாக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள். நம்ம ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட் ஸ்டெப்லேயே நம்ம வந்து கிளியர் பண்ணியாச்சு. ஸோ எனக்கு இன்னமும் ஷார்ப்பாக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் செகண்ட் ஸ்டெப் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது எடிட் பண்ணி முடிச்சாச்சு. உங்களுக்கு இந்த ஃபோட்டோ வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மேலே டவுன்லோட் மார்க் இருக்கும், அதை நீங்கள் டவுன்லோட் கொடுத்துக்கலாம். ஸோ டவுன்லோட் கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து ஒரு 15 செகண்ட்ஸ் திருப்பி வந்து உங்களுக்கு ஆட் வரும். நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணாலும் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கேலரியில் வந்து நின்றுடும் இந்த ஃபோட்டோ. ஸோ இந்த ஆப்பில் வந்து இது மட்டும்தான் இருக்காடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் இல்லை, இன்னமும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக உங்களுடைய உங்களுடைய சின்ன வயசு ஃபோட்டோ ஏதாவது பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்குது, அது வந்து எனக்கு வந்து கலரிங் பண்ணணும், ஒரிஜினல் ஃபேஸில் என்ன கலர் இருக்கோ அந்த கலர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் ஏதாச்சும் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ வந்து ஏதாவது ஒன்று டெவலப் பண்ணிக்கலாம். கூகுளில் போய் பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் வந்து இந்த ஆப்ஷனில் வந்துட்டு இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோவை நான் வந்து எடுத்துக்கிறேன். இதை கிராப் பண்ணணும் அப்படின்னா கிராப் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து நான் கிராப் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ஆப்பை வந்து நீங்கள் எப்படி இந்த இமேஜ் வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது அதுக்கப்புறமா எப்படி இருக்குது அப்படின்றத மட்டும் நீங்கள் பாருங்கள். ஓகே, 2.5 வந்துடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள், இங்கே பார்த்தீங்களா, இது வந்து ஒரிஜினல் இமேஜ், இது வந்து டூப்ளிகேட்டாக நம்ம வந்து எடிட் பண்ண இமேஜ். ஸோ ரொம்ப அக்யூரேட்டாக வரல அப்படின்னாலுமே ஓரளவுக்கு வந்து உங்களுடைய கலரை வந்து கரெக்டாக எடுத்து கொடுத்துரும். அதாவது அந்த ஃபேஸுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை வந்து கிளியராக வந்து சூப்பராக எடுத்து கொடுத்துரும். ஓகேவா? இந்த மாதிரி இந்த ஆப்பில் எக்கச்சக்கமான உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். நான் இந்த ஆப்புடைய லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. இன்னும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. அதில் ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னும் சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எடிட் குமார்.